ஏடிஎம், ஃபோன்பே, ஜிபே இந்த அப்ளிகேஷன் எல்லாத்துலேயும் உங்களுடைய பேங்க் பேலன்ஸ் செக் பண்ணியிருக்கீங்களா? இமேஜ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் கிளியராக புரியும். அதாவது நம்மளுடைய பேங்க் அக்கௌண்ட்டில் மெம்பர்ஸ் என்னென்ன இருக்குன்னு சொல்கிறேன். பேலன்ஸு, டெபாசிட்டு, வித்ட்ரா. இது மூணுமே பேங்க் அக்கௌண்ட் அப்படிங்கிற கிளாஸில் இருக்கக்கூடிய மெம்பர்ஸு. இப்போ இது எல்லாத்தையும் ஏடிஎம் அப்படிங்கிற கிளாஸு, ஜிபேங்கிற கிளாஸு அண்ட் நெட் பேங்கிங் அப்படிங்கிற கிளாஸ், இது ஒரு 3 கிளாஸ், அதாவது 3 அப்ளிகேஷன். அங்கே என்ன பண்ண மாட்டாங்கன்னா திரும்ப அந்த மெம்பர்ஸை ரீடிஃபைன் பண்ண மாட்டாங்க. அப்போ அங்கே இருக்கக்கூடிய மெம்பர்ஸை ஏடிஎம்மில் கால் பண்ணிக்கலாம், ஜிபேயில் கால் பண்ணிக்கலாம், நெட் பேங்கிங்கில் கால் பண்ணிக்கலாம். எப்படி இதை கால் பண்ணுறோம்? ஏடிஎம் கிளாஸில் செக் பேலன்ஸ் அப்படிங்கிற மெத்தட் மூலமாக பேலன்ஸை கால் பண்ணுறோம். ஜிபே அப்ளிகேஷனில் பேபிள் அப்படிங்கிற மெத்தட் மூலமாக வித்ட்ரா ஃபங்க்ஷன் கால் பண்ணுறோம். நெட் பேங்கிங்கில் ட்ரான்ஸ்ஃபர் மெத்தட் மூலமாக டெபாசிட் அப்படிங்கிற மெத்தடை நம்ம கால் பண்ணிக்கிறோம். இதுக்கு பின்னாடி இன்ஹெரிட்டன்ஸ் தான் இருக்குது. இந்த ப்ரோக்ராமை ப்ராக்டிக்கலாக எக்ஸ்பிளைன் பண்ணணுன்னா கமெண்ட் பண்ணுங்கள்.